ஆரி ப்ளவுஸுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து 2 இன்ச்சுக்கு நான் கோடு ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உயரம், ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரையும் கீழே பட்டி பகுதியும் பிடிச்சி கரெக்டாக நம்ம இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம்ல அதில் வச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் வந்து உயரம் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட அகலம் இருக்குது பார்க்கணும். இந்த ப்ளவுஸோட அகலத்தை வந்து பின்பாட்டை ரெட்டையாக இப்படி மடக்கி போட்டு அந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த ஆம்கோலுக்கு வரை உயரம், ஆம்கோலோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஆம்கோல் உயரம் அவங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். அடுத்து பின் கழுத்து வந்து நம்ம கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வச்சு கரெக்டாக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வச்சு கரெக்டாக அவங்க ஸ்டிச் பண்ணது கரெக்டாக ஸ்டிச்சிங்கில் ஒரு மார்க்கு, நம்ம மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளோதான் மார்க்கிங் பண்ணணும். நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணது பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுருவோம். இது வந்து கரெக்டான ஸ்டிச்சிங். இது நம்ம மேலே தையலுக்கு விட்டோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அதுக்கு அது மாதிரி கழுத்து மேலே 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இதில் தான் கழுத்து இது பண்ணுறோம். இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு, அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து கழுத்தோட இறக்கம் வந்து இறங்க இந்த கழுத்தோட அகலம் வந்து குறுகிக்கிட்டே போகும். இப்போ கழுத்தோட அகலம் வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு இப்படி இருந்தால் நம்ம இங்கே வந்து 2.75 3 இன்ச்சு வைக்கணும் கழுத்தோட அகலம். இது வந்து 8.75 இருக்குது, அதனால் 2.5 வச்சா போதும். ஷோல்டர் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் 2 இன்ச்சு இருக்குது, அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது மேலே எவ்வளோ இருக்குது 5.5 இன்ச்சு இருக்குது, அதை அப்படியே கீழே 5.5 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஆம்கோலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதில் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இங்கே கீழே வந்து அதே 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆம்கோல் வந்து மேலே வந்து 1.5 இன்ச்சு வச்சு அந்த ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம வந்து மார்க் பண்ணுறது. மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மார்பு சுற்றளவு பார்க்குறது நம்ம கீழே கழுத்து ஃபஸ்ட்டு கரெக்டான தையலுக்கு கரெக்டான இதுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் அந்த மார்பு சுற்றளவுக்கு செஸ்ட் அளவு பார்க்குறதுக்கு அதில் அந்த இதில் வச்சு இங்கே கீழே இங்கே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிங்கன்னா இது அவங்களோட அகலம். மார்பு செஸ்ட் அளவு 8.5 இன்ச்சு வருது, அதே 8.5 இன்ச்சு மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்கு. அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு. இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க. இவ்வளோதான் ப்ளவுஸ், ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது. இனி நீங்கள் வந்து இதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம இது இப்போ பிடிச்சி அடிப்போம் இல்லையா, அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இந்த லைனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த லைன் வந்து கட்டிங் போயிடும். இந்த லைனில் நம்ம டிசைன் பூரா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இதில் முடிக்கணும். அது மாதிரி இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இது பண்ணிடுங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இதுதான் பின்பாட்டி, இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இதை வந்து அடுத்தது வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுக்கணும்.
அதுக்கு என்ன செய்றீங்க, இந்த ப்ளவுஸை எடுத்து போட்டு இப்படியே மடக்கிடுங்க. கரெக்டாக வச்சு மடக்கி அந்த ஏற்கனவே மடிப்பு பகுதி இருக்கும் பாருங்கள், அது கரெக்டாக வர மாதிரி வச்சுருங்க. எல்லாமே எல்லா பக்கமும் ஒன்று போல் வர மாதிரி வச்சுட்டு அதை லைட்டாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் அப்படியே அச்சு விழுந்துடும். இந்த விழுந்துச்சு பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே அச்சு விழுந்துடும். அதை நம்ம அப்படியே டார்க் பண்ணிக்க வேண்டியது எல்லாத்தையும். அது மாதிரி மேலே வந்து இந்த 1/2 இன்ச்சு தையல் கொடுற, அப்போ நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒர்க்கு போடுறது வந்து இந்த இதிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அவ்வளோதான், இதுதான் பின்பாட்டு. இவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் நம்ம வந்து போடுறது. அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது வந்து இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம 2 ஸ்லீவ் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஸ்லீவை வந்து பேப்பர் கட்டிங் கூட போட்டுக்கலாம். பேப்பர் கட்டிங் போட்டு கூட இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே மார்க் பண்ணுறதுனால நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அதோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா அது மாதிரி இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எங்கே மார்க் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஒன்று, தையலுக்கு எக்ஸ்ட்ரா இந்த அகலம் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அகலத்தில் ஒரு மார்க்கு அது பூரா அப்படியே லைனை பூரா மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கீழே அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 5.25 இருக்குது. அது மாதிரி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 6.25 வச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அவங்க ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆறே முக்கால் இருக்குது. இந்த 6.25 இதில் வருதான்னு பார்க்கணும். ஆரம்பிக்கால் கரெக்டாக இருக்குது. அதை நீங்கள் வச்சு கோடு போட்டுட்டு இந்த 6.25 எடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் பாதி எவ்வளவுன்னு பார்க்கணும். 6.25 பாதி, 6ல் பாதி 3, 3/4 பாதி, அதாவது 3.4, அரைக்கு 1 புள்ளி கம்மியாக வரும். 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக வரும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு இதை இப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்கு இருக்கிறது இருக்குது. அவ்வளோதான். இதுதான் ஸ்லீவ் மார்க் பண்ணுறது. கட் பண்ணிடுறேன். இது அப்படியே அந்த ஸ்லீவை வந்து நீங்கள் மடக்கி இது பண்ணும்போது விட்டு அந்த ஸ்லீவோட மார்க்கிங் தான் அப்படியே விழுந்துச்சு. இதை வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கட் பண்ணிலாம் விட்டுட்டேன். சரி, ஜாயின் பண்ணி சேவ் ஆகிருக்குங்க. இதுதான் ஸ்லீவ் மார்க்கிங்கு.
இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம், அது மாதிரி அந்த சைடு ஒரு ஸ்லீவ் இதே இதை அப்படியே மார்க் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் இந்த அகலம் எவ்வளோ இருக்குது? 5.75 இருக்குது, 5.25 இருக்குது. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இதில் 5.25னால் நீங்கள் ஒர்க் போட வேண்டியது 4.75க்கு ஒர்க் போட்டால் போதும். 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விடணும். அதனால் அந்த 4.75 இங்கேயும் 4.75. இங்கே வந்து ஸ்லீவ் வந்து ஒரு சைடு குடஞ்சி மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி குடஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இங்கே கீழே 1/2 இன்ச்சு இது பண்ணியிருக்கோம்ல, அதில் ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுட்டு இதே ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுட்டு நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக இந்த இதுக்குள்ளே தான் வரணும். இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஒர்க் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இவங்க வந்து லைட்டாக வீ கட்டிங் கேட்டிருக்கனால நம்ம வந்து கீழே இப்படி கொண்டு வந்து இது சென்ட்ரு பாயிண்ட்டு, அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு இந்த வீயை வந்து வீ மாதிரி இந்த மாதிரி கொண்டு போய் ரெண்டு பக்கமும் ஒன்று போல் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த வீ வந்து கரெக்டாக அந்த ஒவ்வொரு இன்ச்சில் தான் முடியணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஒர்க் போடும்போது கரெக்டாக நம்ம ஒர்க் போடும்போது இதில் ஆரம்பிக்கணும். இது வந்து கட்டிங் போயிடும், இதுதான் தையல். நம்ம ஒர்க் போடும்போது இந்த இதில் இப்படியா ஆரம்பிக்கணும். இதான் இந்த மாதிரி தான் ஸ்லீவ் மார்க் பண்ணணும். ஹேஷ் பண்ணி மட்டும் பண்ணணும். இந்த ஸ்லீவ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட ப்ளவுஸோட முன்கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 3 இன்ச்சு, முன்கழுத்து வந்து 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதில் கழுத்து வளைவு 5.5 இன்ச்சு இறக்கம் இருக்குது, முன்கழுத்து இறக்கம். இந்த 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வளைவாக வரைஞ்சிக்கோங்க. கழுத்து வளைவு கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து அந்த கழுத்து வரைஞ்சிருக்கோம்ல அதில் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் மார்க்கிங்கே முன்பாட்டுக்கு. அதில் வந்து மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு மார்க் பண்ணணும். அதில் இன்னொரு மார்க்கிங் பண்ணும்போது நீங்கள் போட ஆரம்பிக்கிறது இந்த இதில் தான் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது கோட்டில் கோடு வந்து நம்ம வெட்டிடுவோம். டெய்லர் வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து 2வது கோட்டில் வந்து ஸ்டிச்சை ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து இதில் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இதில் வந்து ஆம்கோலுக்கு இந்த அளவு தையலுக்கு அப்போம்போது நீங்கள் இந்த இடத்துக்குள்ள தான் நீங்கள் வந்து உங்கள் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இதான் ஃப்ரண்ட்டு. இவ்வளோதான் ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது. பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது இதில் டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.